அப்போ பசுவை கொல்லக்கூடாது அப்படின்னு அரசியலமைப்புல நம்ம எழுதியிருக்கோமா இல்லையா அப்படின்னா எழுதியிருக்கோம். சரி, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு விவசாயம் தோன்றி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 6000 ஆண்டுகள். இப்போ இன்னைக்கு 2025 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி 0. அதற்கு முன்னாடி குறைஞ்சது சிந்து சமவெளி நாகரிகத்திலே நமக்கு உழுத நிலம் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகமே 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. அப்போ அதற்கு முன்னாடி எப்படி பார்த்தாலும் ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயம் தோன்றியிருக்கும். இன்னையிலிருந்து ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடியே குறைஞ்சது 10,000 வருஷமாவது இருக்கலாம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா கூட மினிமமா நீங்க ஒரு 6000 வருஷம் வச்சுக்கோங்க. 6000 வருஷத்திற்கு முன்னாடியே விவசாயம் தோன்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6000 ஆண்டுகளாக நம்மகிட்ட டிராக்டர் இல்லை. 6000 ஆண்டுகளாக இந்த நவீன இயந்திரங்களை வச்சுலாம் நம்ம உழவு பண்ணல. இப்போ 6000 ஆண்டுகளாக நம்ம உழவு பண்றது எதை வச்சு அப்படின்ட்டுனா பசு மாடுகளை வைத்து தான் உழவு விவசாயம் பண்றோம். அது மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளாக விவசாயத்திற்கு உணவை விளைவிக்கிறதுக்கு இந்த மாடு சார்ந்த எல்லா விலங்குகளும் வச்சுக்கோங்க. இப்போ எருமை அது மாதிரி எல்லா விலங்குகளும் உதவியா இருந்ததுனால அது சார்ந்த ஒரு பெரும் பற்றுடன் நம்ம இருக்கிறது. அதை கொல்லக்கூடாது, அதை உணவா எடுத்துக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது ஒரு விதத்துல சரிதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னா ஃபுட் அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட், தேவை, உணவின் தேவை பூர்த்தி ஆகுதா அப்படின்னு ஒன்று வருது. அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ மனிதன் மிகவும் வறுமைக்கு போயிடுறான்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையில இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு பணபலத்தோட இருக்கீங்க. இன்னொருத்த ரொம்ப வறுமையில இருக்கான். ரெண்டு பேத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சாப்பாட்டுல புரோட்டீன் அதிகமா இருக்குமா, கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்குமா, குளுக்கோஸ் அதிகமா இருக்குமா, ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்னு தேர்ந்தெடுத்து சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்ககிட்ட போதுமான பணம் இருக்கு. அப்போ நான் ஆரோக்கியமானதை சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தன் வறுமையில இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவனை பொறுத்த வரைக்கும் அவன் கேட்க போற கேள்வி ஒண்ணுதான், இது சாப்பிட்றதா சாப்பிடாததா, சாப்பிடலாமா வேண்டாமா, அவ்வளவுதான். கண்ணுல தெரிகிற எல்லாமே உணவாக தான் தெரியும். தனக்கு உணவாக தெரியும் அப்படின்னு கூட ஒரு வரி இருக்கு. அப்படின்னா என்ன? பட்டினி கிடக்கும் போது பக்கத்துல இருக்கவனோட தசையெல்லாம் கண்ணுல தெரியறதெல்லாம் உணவா தெரியும். ஒரு பாயிண்ட்ல தன்னோட தசைகள் கூட தனக்கு உணவா தெரியும். கடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழலாமே அப்படின்னு. பசி மிக மிக கொடுமையானது. பசி எனும் பிணி அப்படின்னு தான் தமிழ் வரையறை கொடுக்குது. ஸோ அப்போ பசி ஒரு நோய் போல நீங்க அதை போட்டு ஆட்டி படைக்கும். உணவே கிடைக்காத போது கிடைச்சது என்ன கிடைக்குதோ அது உணவு, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர்த்து இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாதுன்னு வகைப்படுத்த முடியாது. நீங்க வறுமையில் இருக்கும்போது என்ன எது கிடைச்சாலும் உணவு. நீங்க இது சாப்பிடவே கூடாது, இது சாப்பிட்டா இறந்து போயிடுவோம் அப்படிங்கிறத தவிர்த்து மீது என்னெல்லாம் சாப்பிடக்கூடுமோ, எதெல்லாம் சாப்பிட்டா ஜீரணமாகுமோ, எதெல்லாம் செரிக்குமோ எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான். எல்லாமே உணவு தான். அப்ப நீங்க அந்த வறுமையிலிருந்து மீட்டு எடுத்துட்டு இனி எல்லாருக்கும் உணவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற சூழல்ல இது சாப்பிடலாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லும் போது